உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களே, கேடகம் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கங்கள். நான் உங்கள் ஊடகவியாளர் பிரவீன்ராஜ். அதாவது விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் பயணம் யாருடைய அரசியல் சாயலாக இருக்கிறது, குறிப்பாக எந்த நடிகருடைய அரசியல் சாயலாக இருக்கிறது என்பதை குறித்து தான் இந்த காணொலியில் முழுதாக நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே விஜய் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுடைய அரசியல் பாணியை பின்பற்றுகிறார், விஜயகாந்த் அவர்களுடைய அரசியல் பாணியை பின்பற்றுகிறார் என்று பல்வேறு கருத்துக்கள் இந்த பொதுவெளியில் இருந்து வர நிலையில் விஜய் அவர்கள் எது மாதிரியான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறார் என்பதை குறித்து தான் நம்ம முழுமையாக அந்த காணொலியில் பார்க்க போகிறோம். குறிப்பாக அந்த காணொலி முழுசாக பாருங்கள், அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் எதை நோக்கி இருக்கிறது என்பது உங்களுக்கு முக்கியமாக புரியும். குறிப்பாக எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா அவர்களுடைய அரசியல் பாணியை பின்பற்றியிருந்தார். ஏன் அண்ணா அவர்களுடைய அரசியல் பாணியை எம்ஜிஆர் அவர்கள் பின்பற்றியிருந்தார்னா, அண்ணா அவர்களுடைய அரசியலானது முழுக்க முழுக்க மக்களுக்கான ஒரு அரசியலாக அமைந்ததை இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். குறிப்பாக இப்பொழுது நம்ம இந்தி திணிப்பை குறித்து நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக 1960 இந்தி திணிப்பிற்கு எதிரான மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தவர் தான் அண்ணா. அண்ணாவிற்கு பிறகு அந்த பல கட்சிகள் உருவானது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவானது, திராவிட முன்னேற்ற கழகம் உருவானது, திக கட்சி உருவானது என்று பல கட்சிகள் உருவானாலும் கூட இந்த அனைத்து கட்சிகளும் இந்த இந்தி திணிப்பிற்கு எதிராகவே இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த நாள் வரை குரல் கொடுத்து வராங்க என்பதை கவனிக்கலாம். அந்த வகையில் கவனிக்கும் போது அண்ணா அவர்களுடைய அந்த அரசியலை எம்ஜிஆர் அவர்கள் பின்பற்றினார் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. குறிப்பாக அண்ணா வாழ்க, அண்ணா நாமம் வாழ்க என்று தான் எம்ஜிஆர் அவர்கள் குறிப்பிடுவார். குறிப்பாக ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் அண்ணா நாமம் வாழ்க என்று தான் முதல்ல அவருடைய பேச்சை ஆரம்பிப்பாங்க என்பதை நம்ம பார்க்கலாம். குறிப்பாக எம்ஜிஆர் அவர்களுடைய பாணியை விஜய் அவர்கள் பின்பற்றுகிறார் என்றால் நிச்சயமாக அது ஆம் என்று தான் சொல்ல வேண்டும். குறிப்பாக 3 எழுத்து மந்திரமாகவே விஜய் அவர்கள் இப்பொழுது மாறிவிட்டார் என்று தான் பார்க்கணும். எம்ஜிஆர் என்பது 3 எழுத்து போல விஜய் என்பதும் ஒரு 3 எழுத்தாக இந்த தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் புரட்சியும் அரசியல் மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தாரக மந்திரமாகவே இந்த 3 எழுத்து மந்திரம் இப்பொழுது விஜய் அவர்கள் ஒலித்து கொண்டிருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். ஏன் விஜய் அவர்கள் இப்பொழுது இவ்வளோ ஷார்ட் பீரியடில் போய் இந்த மக்களிடையே அந்த தாவேகா கட்சி தமிழக வெற்றி கழகத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கார் என்றால் நிச்சயமாக மக்களுக்கான அரசியலை விஜய் அவர்கள் முன்னெடுத்ததன் காரணமாகத்தான் நேரடியாக இப்பொழுது போய் மக்களிடையே இந்த தாவேகா கட்சி மூளை முடுக்கெங்கும் கிராமங்கள் எங்கும் கொடி பறக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைய தினம் வந்திருக்கிறது. மிகப்பெரிய அளவில் இது ஒரு பெரிய புரட்சிகரமான அரசியலை நோக்கித்தான் விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் பயணம் இருக்கிறத கவனிக்கலாம். இதை குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு என்ன காரணம் என்றால், எம்ஜிஆர் அவர்களை எப்படி மூளை முடுக்கெல்லாம் இருக்கக்கூடிய கிராமங்களில் அனைவருக்கும் ஒரு பரிச்சயமான ஒரு நபராகவும் மிகப்பெரிய ஒரு நடிகராகவும் அரசியல் தலைவராகவும் இந்த மக்கள் எப்படி பார்த்தார்களோ, போற்றினார்களோ, கொண்டாடினார்களோ அந்த வகையிலே விஜய் அவர்களையும் இப்பொழுது இந்த மக்கள் பார்க்கிறார்கள், போற்றுகிறார்கள், கொண்டாடுகிறார்கள் என்பது தான் இந்த இடத்துல கவனிக்கணும். விஜய் அவர்கள் பெயரை தெரியாத ஒரு கிராமம் கூட இருக்காது என்பது தான் இந்த இடத்துல கவனிக்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு வருடத்திலேயே அந்த தாவேகா கட்சியை மூளை முடுக்கெங்கும் கொண்டு போய் சேர்த்து மிகப்பெரிய அளவில் ஒரு புரட்சியை விஜய் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார். குறிப்பாக இதற்கெல்லாம் முக்கிய காரணமாக மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு தலைவனாக விஜய் அவர்கள் உருவாகியது தான் இதற்கு மிக மிக முக்கிய காரணமாக பார்க்கலாம். ஏன்னா எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தவரையில் மக்களுக்கான அரசியலை மேற்கொண்டிருந்தார் என்பதை கவனிக்கணும். குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கான மிகப்பெரிய ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்தவராக எம்ஜிஆர் அவருடைய அந்த ஆட்சி காலம் முழுவதுமாகவே அப்படி தான் ஒலித்தது. மீண்டும் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலம் பிறக்கப் போகிறது என்பது தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுடைய மிகப்பெரிய ஒரு ரிசல்ட்டாக இருக்கும் என்பதை இந்த இடத்துல நம்ம கவனிக்கலாம். குறிப்பாக விஜய் அவர்கள் முதலமைச்சராக அரியணை ஏறுவது உறுதியாக்கப்பட்டிருக்கிறதா இந்த இடத்துல கவனிக்கணும். ஏன்னா கட்சியை துவங்கிய ஒரு வருடத்திலே அவருக்கு 20% வாக்குகளுக்கு மேலாக மிகப்பெரிய அளவில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறார். இன்னும் மக்களை சந்திக்க போகிறார். எம்ஜிஆர் அவர்களும் நேரடியாக அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியை ஆரம்பித்த பிறகு அவர் மக்களுக்கான அரசியலை நோக்கி பயணித்தார், மக்களை சந்திக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்பொழுதுதான் அவருடைய அரசியல் மிகப்பெரிய அளவில் விசாலமாக விரிவடைந்தது என்பதை இந்த இடத்துல கவனிக்கணும். அந்த வகையில் விஜய் அவர்களும் வருகின்ற மார்ச் முதல் வாரத்தில்
இந்த மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை அவர் வந்து அந்த பயணத்தை நோக்கி செல்கிறார் என்பதை கவனிக்கலாம். மக்கள் பிரச்சனையை வந்து பேச போகிறார் என்பதை குறித்து பார்க்கலாம். குறிப்பாக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல மாவட்டங்களுக்கு, பல பகுதிகளுக்கு, பல தொகுதிகளுக்கு நேரடியாக விஜய் அவர்கள் சென்று அந்த மக்களை சந்திக்கப் போகிறார். மக்களுக்கான அரசியலை பேசப் போகிறார் என்றால் நிச்சயமாக விஜய் அவர்களுடைய அந்த வாக்கு வங்கி என்பது இரட்டிப்பாவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறத கவனிக்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது விஜய் அவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய பல கட்சிகள் டெபாசிட் வாங்குவார்களா என்பது இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு நிலையை 2026 சட்டமன்ற தேர்தல் ஏற்படுத்தும் என்பதை மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இந்த இடத்துல கவனிக்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது விஜய் அவர்களை பொறுத்தவரையில் மக்களுக்கான அரசியலையும் எம்ஜிஆர் அவர்களுடைய அரசியல் பாணியும் தான் விஜய் அவர்கள் வந்து பின்பற்றுவது தவறு கிடையாது. ஏன்னா மக்களுக்கான அரசியலை நோக்கி வரக்கூடிய விஜய் அவர்கள் நிச்சயமாக எம்ஜிஆர் அவர்களுடைய சாயலாகத்தான் இப்பொழுது இருக்கக்கூடியவர்களாக பேசப்படும். இப்படி தான் வந்து நம்ம ஆரம்ப கட்டத்தில் விஜயகாந்த் அவர்கள் அரசியலில் ஒரு காலடி வைத்து வரும்போது மிகப்பெரிய அளவில் விஜயகாந்த் அவர்களை வந்து விமர்சனம் செய்தோம். கருப்பு எம்ஜிஆர் இவருன்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் அவர் வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக்கி அவர் மீது மிகப்பெரிய அளவில் ஒரு மீம்ஸுகளை திணித்து சுய லாபத்துக்காக விஜயகாந்த் அவர்களுடைய அரசியல் அந்த பயணத்தை இந்த சமூக ஊடகங்களில் இருக்கக்கூடிய பல விஷமிகள் வந்து பரப்பி அவருடைய அந்த நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக பலர் வந்து நடந்து கொண்டார்கள். பிற காலகட்டத்திற்கு பிறகு விஜயகாந்த் அவர்களுடைய அந்த அரசியல் பாணியும் அவருடைய அந்த வெள்ளந்தி மனதையும் பார்த்து இந்த மக்கள் வந்து வியந்து போனார்கள். விஜயகாந்த் மாதிரி ஒரு நல்ல தலைவனை நம்ம மிஸ் பண்ணிவிட்டோம் என்ற ஒரு பெரிய அளவிற்கு வருத்தத்தைக்கு கொண்டு போன ஒரு நிலை இந்த மக்களிடையே ஏற்பட்டது. அதை நம்ம தொடர்ந்து நம்ம காணொலிகளாக பார்த்துருப்போம். நிறைய காணொலிகள் நம்ம தொடர்ந்து பார்த்துருப்போம். ஆனால் விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் விஜயகாந்த் அவர்கள் நடிகராக இருந்து அவருடைய அந்த காலகட்டம் முழுவதுமே விஜயகாந்த் அவர்கள் வாரத்தில் ஒரு நாட்கள் நிச்சயமாக அவர்களுடைய ரசிகர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து வைத்திருந்தார். எத்தனை 1000 பேர் ரசிகர்கள் வந்தாலும் அவர்களுடன் அவர் பார்த்துவிட்டு அவர்களுடன் ஒரு புகைப்படத்தை எடுத்துவிட்டு அவர்களுக்கு விருந்து உபசரிப்புகளை கொடுத்துவிட்டு ஒரு நாள் முழுக்கவே நின்று விஜயகாந்த் அவர்கள் ரசிகர்களை சந்தித்து அவர்களுக்காக புகைப்படங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தலைவராகவும் நல்ல நடிகராகவும் இருந்தவர் தான் விஜயகாந்த் அவர்கள். அவருடைய அந்த திரை வாழ்க்கை வந்து நிறைய பேர் நம்ம சொல்லி பார்த்துருப்போம். குறிப்பாக விஜயகாந்த் அவர்கள் தான் வந்து இந்த திரையுலகத்தில் ஒரு நல்ல உணவை கொண்டு வருவதற்கு அதிகமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியவர் என்பதை இந்த இடத்துல கவனிக்கலாம். ஏன்னா பலர் நான் கூட வந்து டி சிவா என்று தயாரிப்பாளர் விஜயகாந்த் அவர்களுடைய நெருங்கிய நண்பர் அவர்களை வந்து நான் வந்து நேர்காணல் செய்திருப்பேன். அது நம்மளுடைய யூடியூப் சேனலில் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். அதில் மிகப்பெரிய சுவாரஸ்யங்களை விஜயகாந்த் அவர்களுடைய நண்பர் டி சிவா தயாரிப்பாளர் அவர்கள் வந்து நிறைய தெரிவிச்சிருப்பாங்க. அந்த வகையில் நமக்கு அவர்கள் வந்து தெரிவித்த விவகாரங்கள் நிறைய இருக்கிறது. பேசலாம், நிறைய பேசிக்கிட்டு போகலாம். அந்தளவுக்கு விஜயகாந்த் அவர்களுடைய அந்த திரைக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்புகள் வந்து இந்த இடத்துல போற்றுதலுக்குரியதாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு சில விஷயத்தை நான் சொல்கிறேன். குறிப்பாக விஜயகாந்த் அவர்கள் இந்த நல்ல உணவை வந்து அந்த திரையுலகத்தில் இருக்கக்கூடிய துணை நடிகர்களுக்கும், குறிப்பாக துணை நடிகர்கள் நல்லா சாப்பிட வேண்டும். அங்கே வரக்கூடிய அந்த லைட்மேன் முதல் கொண்டு 24 கிராஃப்ட்டுகள் வந்து சினிமாவை பொறுத்தவரையில் இருக்கும். லைட்மேன் முதல் கொண்டு, சண்டை பயிற்சியாளர்கள் முதல் கொண்டு, ஜிம்பாய்ஸ் முதல் கொண்டு, மேக்கப் மேன் முதல் கொண்டு, இது மாதிரி நிறைய 24 கிராஃப்ட்டுகள் இருக்கிறது. இந்த 24 கிராஃப்ட்டுகளும் வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு படப்பிடிப்பு தளமாகத்தான் ஒவ்வொரு படப்பிடிப்பு தளங்களும் இருக்கும். குறிப்பாக விஜயகாந்த் அவர்களுடைய படப்பிடிப்பு தளம் என்றாலே மிகப்பெரிய அளவில் இந்த நடிகர்கள், துணை நடிகர்கள் அனைவரும் வந்து அந்த படப்பிடிப்பிற்கு செல்வதற்கு தான் ஆர்வம் காட்டுவார்கள். ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் என்ன சாப்பிடுகிறாரோ அதைத்தான் அந்த துணை நடிகர்களுக்கும் வந்து கிடைக்கும் என்ற ஒரு வேலை சாப்பாட்டுக்காக அந்த இடத்துக்கு அந்த துணை நடிகர்கள் மிகப்பெரிய ஆவலுடன் அந்த ஆர்வத்துடன் போகக்கூடிய ஒரு பெரிய விஷயங்கள்லாம் வந்து விஜயகாந்த் அவர்களால் தான் வந்து சாத்தியமாக்கப்பட்டது என்பதை இந்த இடத்துல கவனிக்கலாம். பல ஊர்களில் இருந்து பல துணை நடிகர்கள் இந்த சென்னையை நோக்கி வந்து பலர் வந்து நடிப்புக்காக வந்து தெரிந்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகள் அவர்கள் பயன்படுத்தி கொண்டு அதில் கிடைக்கக்கூடிய அந்த வருமானங்கள் அடிப்படையில் அவர்களால் வந்து அவர்கள் ஆசைப்பட்ட உணவை வந்து உட்கொள்ள முடியாத ஒரு நிலை வந்து இருக்கும். ஆனால் விஜயகாந்த் அவர்களுடைய படப்பிடிப்பிற்கு சென்றால் அந்த இடத்துல விஜயகாந்த் அசைவ உணவு சாப்பிட்டால் அசைவ உணவு அனைவருக்கும் வந்து கிடைக்கும் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை அந்த துணை நடிகர்களுக்கு இருப்பதன் காரணமாக விஜயகாந்த் அவர்களுடைய
படத்திற்கு படப்பிடிப்பு தளத்திற்கு வாய்ப்பு கிடைத்தாலே பலர் வந்து செல்லக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கும். தொடர்ந்து திரையுலகத்தில் நிறைய நற்பணிகளை செய்திருக்கிறார் விஜயகாந்த் என்பதை பலர் வந்து நிறைய சொல்லி பார்த்துருப்போம். அதே நேரத்தில் விஜயகாந்த் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை எப்படி அடுத்ததாக நகர்ந்தது என்பது பார்க்கும்போது பலர் சொல்லுவாங்க அவருடைய கல்யாண மண்டபத்தை இடித்ததுனால தான் விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தார் என்று. அப்படியெல்லாம் இல்லை. ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரப்போகிறார் என்று ஆரம்ப கட்டத்திலே அடித்தளம் அமைத்து கொண்டு வந்திருக்கிறார். ரசிகர் மன்றமாக இருக்கும்போதே பல நற்பணிகளை செய்து கொண்டு வந்த விஜயகாந்த் அவர்கள் நாளடைவில் தேமுதிக என்ற கட்சியை வந்து துவங்கும் போது அந்த நற்பணிகளை வந்து விரிவுபடுத்தினார். குறிப்பாக அவருடைய முதல் மாநில மாநாட்டில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்து தேமுதிக தொண்டர்கள் வந்து குவிந்தது மிகப்பெரிய அளவில் அன்றைய தினம் வந்து ஒரு பெரிய அரசியல் புரட்சியை வந்து ஏற்படுத்தியது என்பதை கவனிக்கலாம். குறிப்பாக விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரையில் மக்களுக்கான அரசியலை அவர் வந்து ஆரம்ப கட்டத்திலிருந்து மேற்கொண்டார். ஆரம்ப கட்டத்தில் விஜயகாந்த் அவர்களுடைய அந்த அரசியல் பாணி என்பது பெரிய அளவில் இந்த மக்களிடையே வரவேற்பை பெற்றாலும் நாளடைவில் வந்து அந்த விஜயகாந்த் அவர்களுடைய அந்த அரசியல் வந்து மிக 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 அந்த ஆர்வங்கள் வந்து மக்களிடையே குறைந்து போனது, மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு நிலை வந்து ஏற்பட்டது. இதற்கெல்லாம் முக்கிய காரணமாக விஜயகாந்த் அவர்கள் மீது தேவையில்லாத விஷமிகள் விஜயகாந்த் அவர்கள் மீது மிகப்பெரிய தவறான பிம்பங்களை ஏற்படுத்தும் வகையில் பல பத்திரிகையாளர்கள் வந்து நடந்து கொண்ட விவகாரமும் சமூக ஊடகங்களில் விஜயகாந்த் குறித்து பரவப்பட்ட பல மீம்ஸுகளும் பல விஷமிகளால் ஏற்படுத்தப்பட்ட பல துரோகங்களும் தான் இதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கு என்பதை கவனிக்கலாம். மக்கள் நல கூட்டணியை பொறுத்தவரையில் இடதுசாரிகளால் ஏற்படுத்தப்பட்டது. திருமாவளவன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது. மதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது. வைகோ அவர்கள் மிகப்பெரிய ஒரு தலைவராக வந்து போற்றப்பட்டார். அப்படி இருந்தும் கூட மக்கள் நல கூட்டணி பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது என்றெல்லாம் வந்து பெரிய அளவில் அந்த நேரத்தில் அரசியல் பேசப்பட்டாலும் அந்த தேர்தல் வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வியை வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு கொடுத்தது என்பதை பார்க்கலாம். குறிப்பாக விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த நேரத்தில் நடந்த அவர் மீது அவர் நம்பி இருந்த பலர் வந்து அவருக்கு துரோகம் செய்தது அதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது என்பதை கவனிக்கலாம். குறிப்பாக பலர் வந்து விஜயகாந்த் கட்சியிலிருந்து உடைந்து திமுகவில் வந்து இணைந்தார்கள். மிகப்பெரிய அளவில் அது ஒரு பெரிய துரோகமாகவே வந்து பார்க்கப்பட்டதாக விஜயகாந்த் அவர்களே வந்து தெரிவித்தது வந்து நம்ம பார்த்துருப்போம். ஆனாலும் அடுத்ததாக விஜயகாந்த் அவர்களுடைய அரசியல் பிரவேசம் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை தவிர்த்துவிட்டு அதன் பிறகு விஜயகாந்த் அவர்கள் அஇஅதிமுகவுடன் கூட்டணி வைத்த பிறகு விஜயகாந்த் அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி பாதை அரசியலை நோக்கி செல்ல ஆரம்பித்தார். எதிர்க்கட்சி தலைவராக வந்தார். பெரிய அளவில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார். ஆனாலும் அவருடைய இந்த அரசியல் வாழ்க்கை குறுகிய காலமே அமைந்தது. மக்களுக்கான அரசியல் விஜயகாந்த் அவர்கள் பேசும்போது ஜெயலலிதா அம்மையாருக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு கருத்து மோதல்கள் ஏற்பட்டு நாளடைவில் அந்த அதிமுக தேமுதிக கூட்டணி வந்து உடைந்தது என்பது பார்க்கலாம். அதன் பிறகு விஜயகாந்த் அவர்களுடைய அந்த உடல்நிலை வந்து மிகப்பெரிய அளவில் மோசமடைந்தது. இப்போ ஏன் இதை சொல்கிறேன்னா விஜயகாந்த் அவர்கள் எப்படி ஒரு ரசிகர் மன்றமாக இருந்து எப்படி கட்சியாக உருவெடுத்தாரோ நற்பணிகளை மேற்கொண்டாரோ அந்த நற்பணி மன்றம் மூலமாக எப்படி மக்களுக்கான சேவைகளை மேற்கொண்டாரோ கட்சியை துவங்கி எப்படி அதை கட்டமைத்தாரோ அந்த கட்டமைப்புகளை எத்தனை அணிகளை உருவாக்கினார் அதே பாணியில் விஜய் அவர்களுடைய அந்த அரசியல் பிரவேசமும் இருக்கிறத வந்து கவனிக்கலாம். குறிப்பாக வந்து விஜய் அவர்களை பொறுத்தவரையில் விஜயகாந்த் அவர்களை தாண்டிய ஒரு மிகப்பெரிய புகழ்ச்சியும் பெயரும் வந்து விஜய் அவர்களுக்கு இருக்கிறத இந்த இடத்துல கவனிக்கலாம். ஏன்னா விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் வந்து கட்சியை துவங்கி ஒரு வருடம் முடிந்து 2வது வருடத்தில் பயணிக்க ஆரம்பித்திருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் பிரவேசம் என்பது மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல் பிரவேசமாகவும் விஜயகாந்த் அவர்களுடைய அரசியல் பாதையை மேற்கொள் காட்டினால் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பேரும் புகழ்ச்சியும் இந்த நேரத்தில் இருக்கக்கூடியதை வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறத கவனிக்கலாம். வகையில் பார்க்கும்போது எப்படி விஜயகாந்த் அவர்கள் மீது ஒரு தவறான பிம்பங்களை ஏற்படுத்தி விஜயகாந்த் அவர்களுடைய அரசியல் பாதைக்கு இந்த சமூக ஊடகங்கள் எப்படி ஒரு பெரிய முடுக்கை போட்டதோ எப்படி அவர் மீது ஒரு பெரிய பழியை வந்து திணித்ததோ அதன் பாணியிலே விஜய் அவர்கள் மீது பல்வேறு வகையில் வந்து தவறான பிம்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு பொய் பிம்பங்களை வந்து பரவி விட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பதை கவனிக்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது தான் இப்போது அடுத்ததாக விஜய் அவர்களை குறித்து இப்பொழுது சிபிஎஸ்சி பள்ளி வந்து விஜய் வைத்திருக்கிறார். விஜய் அவர்கள் வந்து இந்தி படிக்கக்கூடாது என்று சொல்கிறார் என்றெல்லாம் பெரிய அளவில்
இப்போது பெரிய விமர்சனத்தை அந்த சிபிஎஸ்சி பள்ளிக்காக லைசன்ஸை கொடுத்ததே இந்த தமிழக அரசு தான். சிபிஎஸ்சி இப்போ உடைய சிலம்பஸ் என்றாலே அதற்கு லைசன்ஸ் இருந்தாலே அதில் இந்தி பாடமும் இருக்கும் என்பது தான் இந்த இடத்துல கவனிக்கணும். ஏன்னா இந்த இடத்துல விஜய் அவர்களுடைய அந்த அரசியல் எப்படிப்பட்ட அரசியலாக இருக்குன்னா இந்தி படிக்கக்கூடாது என்பது அவருடைய கேள்வி கிடையாது. விஜய் அவர்களுக்கு மும்மொழிகளாக இருக்கக்கூடிய இந்திய கட்டாய மொழியாக்கி இந்த மக்களிடையே ஏன் திணிக்கிறீர்கள்? நீங்கள் இந்தியை திணிப்பதன் காரணமாக அதன் வழியாக நீங்கள் சமஸ்கிருதத்தை ஊடுருவ செய்து இந்த மக்களிடையே ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பொய்யான ஒரு சித்தாந்தத்தை இந்த இடத்துல மக்கள் மனதில் புகுத்த பார்க்கிறீர்கள் என்பது தான் விஜய் அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டினாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இதற்கான ஒரு எதிர்ப்பை தான் விஜய் அவர்கள் அவருடைய பாணியில் வெளிப்படுத்தி வருகிறார் என்பதை இந்த இடத்துல கவனிக்கலாம். விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேசத்தை பொறுத்தவரையில் விஜயகாந்த் அவர்களுடைய பாணியும் இருக்கிறது என்பது தான் கவனிக்கணும். நீங்கள் விஜயகாந்த் அவர்களை பெரிய அளவில் விமர்சனம் செய்து அவர் மீது பெரிய அளவில் மீம்ஸுகளை போட்டு தவறான பிம்பங்களை ஏற்படுத்தி விஜயகாந்த் அவர்களுடைய அரசியல் பாதையை எப்படி இந்த விஷமிகள் இப்படி அவரை அவருடைய அரசியல் பாதையை எப்படி கெடுத்தார்களோ, ஏற்கனவே விஜயகாந்த் அவர்களுடைய அந்த மக்களுக்கான அரசியலை இந்த மக்கள் தவற விட்டு விட்டார்கள். மக்கள் தவற விட்டு விஜயகாந்த் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், விஜயகாந்த் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், விஜயகாந்த் இருந்திருந்தால் இன்றைக்கி பொன்னான ஆட்சி கிடைத்திருக்கும், விஜயகாந்த் இருந்திருந்தால் நமக்கு மக்களுக்கான ஆட்சியை செய்திருப்பார், மக்களுக்கான ஒரு தலைவனாக உருவாகி இருப்பார், எம்ஜிஆருடைய அரசியலை கொடுத்திருப்பார் என்றெல்லாம் இந்த மக்கள் புலம்பியதை தொடர்ந்து பார்த்துருப்போம். ஆனால் இந்த வேலை விஜய் அவர்களிடம் ஈடுபடாது. ஏன்னா விஜய் அவர்கள் நேரடியாக மக்களை சென்றடைந்து விட்டார், மக்களுக்கான அரசியலை மேற்கொள்கிறார். அவர் மீது இந்த அவதூறு பரப்புவது, தவறான மீம்ஸுகளை பரப்புவது, இதன் மூலமாக விஜய் அவருடைய அரசியல் பயணத்தை தவறான பிம்பமாக காட்டுவது என்பதெல்லாம் நீங்கள் எத்தனை தடைகளை போட்டாலும் அத்தனை தடைகளையும் உடைத்தெறிந்து விஜய் அவர்கள் தன்னுடைய மக்களுக்கான அரசியலை மேற்கொண்டு 2026 தேர்தலில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார் என்பது தான் இப்பொழுது மக்களால் பேசப்பட்டு வருகிறத கவனிக்கலாம்.